உன் பார்வையிலேயே என்ன அப்படி எரிச்சிருவ போல இருக்கே. பவானி, பாரதி எதுவும் பண்றத விட்டு. என் கேரக்டரையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் பாரதி எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப புரியும் பாரு. சொல்லுங்க மேடம். நானே உங்களுக்கு கால் பண்றதா இருந்தேன். அதோ தூரம் சிக்கிட்டானா மேடம்? என் முன்னாடிதான் இருக்கான். தோர விஷயத்துல தான் கோட்டை விட்டுட்டீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். என்ன விஷயம் மேடம்? சொல்லுங்க. நீங்க எதை சொன்னாலும் செய்ய நான் ரெடியா இருக்கேன். விஷயம் கொஞ்சம் பெருசுதான். ஆனா இத பண்ணி முடிச்சா கிடைக்கிற அமௌண்ட்டும் பெருசு. அத மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்ற வேலையை பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கிறீங்க. நீங்க கேட்டதுக்கு மேலையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னன்னு சொல்லுங்க மேடம். ராஜாமால் லாட்ஜில ரூம் நம்பர் 104ல பாரதின்னு ஒருத்தி இருப்பான். அந்த லாட்ஜுக்கு போய் ப்ராஸ்டியூஷன் நடக்குதுன்னு சொல்லி பாரதிய அரெஸ்ட் பண்ணணும். மேடம், என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லி முடிக்கவே இல்லையே. அந்த பாரதிய அரெஸ்ட் பண்ண கையோட இன்னும் 4-5 பொண்ணுங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும். அந்த பாரதி சாதாரண ஆள் கிடையாது. நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் நான் கல்யாணமானவ, குடும்ப குத்து விளக்கு, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி பயங்கரமா நாடுவாங்க. ஏதாவது ஒரு விதத்துல அவளை ட்ரிகர் பண்ணி விட்டு கோவப்பட வச்சு உன்கிட்ட சண்டை போடுற மாதிரி பண்ண. அப்ப நடக்கிற சண்டையில அவ கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்தறிஞ்சிட. என்னடா உளர்ற? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ என்கிட்ட போன்ல பேசுனியா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த பொண்ணுதான் சார் என்ன ஃபோன் பண்ணி இந்த ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. சார், அடிக்காதீங்க சார். அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? பச்சை குழந்தை அவரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா? இவரு வந்தாராம். சார் சார், ஒழுங்கு முறையா நடராஜா இருக்கீங்க. சார், இந்த ஆளு பொய் சொல்றான் சார். எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. அது மட்டும் இல்ல சார், நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் இந்த ரூமுக்கு வந்தேன் சார். இங்க ஏதோ தப்பா இருக்கு. உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்திருப்போம். இந்த மாதிரி லாஜிக் வந்துட்டு நீ யாரை பார்க்க வந்த? ஒரு பிரச்சனை சார். அது சம்பந்தமா துரைன்னு ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஓ, அப்படியா? சரி, நீ பார்க்க வந்த ஆள் எங்க? தெரியலையே சார். என்னமோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி 1000 கதை சொல்லுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இவனை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு மாட்டிக்கிட்டதும் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. நீங்க தப்பு பண்றீங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சொல்ற எதையுமே கேட்காம நீங்க இப்படி பண்றதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னம்மா, எங்களையும் மிரட்டி பார்க்கறியா? சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நியாயம் பேசிட்டு இருக்க. சார், என் பக்கம் நியாயம் இருக்கு. நான் அப்படிதான் பேசுவேன். இங்க ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. அதனாலதான் என்ன இப்படி மாட்டி விட்டுருக்காங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. பாரா, பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆன நீ போலீஸ்காரனுக்கு பாடம் எடுக்கிறியா? சார், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி அபாண்டமா பழிய போடாதீங்க. நான் பழி போடுறானா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு லாட்ஜ்ல போலீஸ் ஒண்ணு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவு தானவட்டா போலீஸே எதிர்த்து பேசுவேன். நீ சாதாரண ஆள் கிடையாது. சார், நீங்க அளவு மீறி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், வாய மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். பண்றதையும் பண்ணிட்டு
ஐயாவே எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு இருக்கணும். நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணல. அதனால எனக்கு பயமும் இல்ல. நான் அதை எங்க வேணாலும் சொல்லுவேன். நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோ. இப்போ ஒழுங்கு மரியாதையா வர்ற நீ. பாட்டி டேய், எங்கடா அம்மா? எங்கடா? எங்க? அம்மாவை மண்டபத்துல இருக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம் பாட்டி. என்னம்மா இது? என்னடா சொல்ற? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாட்டின்னு பார்க்காம என்னையே கொல்ல பார்த்தாங்களே. உங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப என்னடா பண்றது? கடவுளே, பாரதி எங்க போனானே தெரியலையே. முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. ஆதி தம்பி வேற அன்னைக்கு ராஜேஸ்வரி அம்மா கிட்ட பாரதி மித்ராவுக்கு எதிரா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கலனா தாலி கட்டுறேன்னு சத்தியம் வேற பண்ணியிருக்கு. பாரதி எங்க போனாங்க? மண்டபத்துல எங்கேயுமே காணோம். ஒருவேளை மித்ரா சம்பந்தமா எந்த சாட்சியும் கொடுக்க முடியாதனால கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நினைச்சு இங்க வராம இருக்காங்களா? பாரதி எல்லாம் அப்படி கிடையாது. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரதி எங்க இருக்கீங்க? ரொம்ப நாள் நான் கண்ட கனவு இன்னைக்கு நினைவாக்க போகுது. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாரதிய இந்நேரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவ இந்த பக்கமே வர மாட்டான். மீனா, முகூர்த்தத்துக்கு வர நேரம் ஆயிடுச்சு. பாரதி இங்க இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லையே. எங்க போயிருப்பா? மா, தெரியலையேம்மா. என்னால இங்க நிக்கவே முடியலம்மா. பாரதி வர இன்னும் காணோம். என்ன நடக்க போகுது தெரியலம்மா. எனக்கும் அதாண்டி புரியல. பாரதியையும் காணோம், இந்த ராஜேஸ்வரி அம்மாவையும் காணோம். அந்த அம்மா இருந்தா கூட நான் போய் உண்மையை சொல்லிடலான்னு பாக்குறேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே பதட்டமா இருக்கு. கான்ஸ்டபிள், உள்ள எடுத்துருவாங்க. வா, விடுங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்றீங்க. இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். என்ன ஏதுன்னு விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. இவங்களை கூட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவங்க அமைதியா இல்ல, நீ மட்டும் ஏன் ஓவர் ஆடிட்டு இருக்க? இவங்க அமைதியா இருக்காங்கிறதுக்காக எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. எழுத்துல திருட்டு தாலியை போட்டுக்கிட்டு வந்து இங்க என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா நீ? உன்னை என்ன பண்றன்னு பாருடி. இன்ஸ்பெக்டர், விடுங்க இன்ஸ்பெக்டர். கெட்டிபாலம் 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 மாங்கல்யம் தந்து நானேனா